Hello friends, welcome to Journey with Chandru. நம்ம இந்த புது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மதுரையிலேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினில் பார்த்தோம்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் போகக்கூடிய திருச்சிராப்பள்ளி இன்டர்சிட்டியில் தாங்க. இந்த ட்ரெயின் மதுரைக்கு பார்த்தோம்னா 4:45 வருது. திருச்சிராப்பள்ளிக்கு 7:45 ரீச் பண்ணுது. நம்ம அங்கே திருச்சியிலேருந்து விழுப்புரம் பார்க்குறோம். லைக் இது நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம்னா வந்து 20627 சென்னை எக்மோர் நாகர்கோவில் வந்தே பாரத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து விழுப்புரத்துலேருந்து மதுரை ட்ராவல் பண்ணியிருப்போம். நம்ம ரிட்டர்ன் போகிறோம்லங்க, அந்த வீடியோவை இதை வச்சுக்கலாம். நம்ம வந்து டேரக்டாக விழுப்புரம் போல் இங்கேருந்து திருச்சி போயிட்டு திருச்சிலேருந்து விழுப்புரம் போகிறோம். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு சிம்பிள் டிக்கெட் கிடைக்கல. மக்களே பார்த்தீங்கன்னா வந்து மதுரை ஜங்ஷனில் போர்டிங் நிறைய பேர் இருக்காங்க. போர்டிங்கும் கண்டிப்பாக நிறைய பேர் ஆவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியான ஸ்டேஷன் தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ட்ரெயின் இங்கே வந்துடும். வாங்க நம்ம கோச்சுக்குள்ளே போய்ட்டு நம்ம சீட்டை பார்ப்போம். இதாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஒரு கோச் D2. காய்ஸ், நம்ம மதுரையிலேருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஆன் டைம் 4:50க்கு. நம்ம ட்ரெயினாக பார்த்தோம்னா வாடிப்பட்டின்னு ஒரு ஸ்டேஷனில் வந்து ஓவர்டேக்காக லூப் லைனில் போட்டாங்க. ஸோ ஸ்டேஷன் ரொம்ப பற்றி அழகாக இருக்குல்ல. இந்த ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் மட்டும் பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குன்னு பாருங்கள். அதாவது ரொம்ப ஹைட் ஏற்றாமல் வச்சுருக்காங்க. நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிற ட்ரெயினோட பேர் பார்த்தோம்னா 20628 நாகர்கோவில் சென்னை எக்மோர் வந்து பார்த்தாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுத்த உடனே நம்ம ட்ரெயின் டிபார்ட் பண்ணிட்டாங்க. வந்த பாரத் ஓவர்டேக் அப்புறம் மக்களே நீங்கள் பார்க்கலாம், அந்த சைடில் இருக்கிற ட்ராக்கை விட நம்ம ட்ராக் வந்து கொஞ்சம் ஹைட் ஏறி போயிட்டுருக்கோம். இது
இது எதனாலன்னு பார்த்தோம்னா வந்து ரைட்டில் இருக்கிற ட்ராக் வந்து லெஃப்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிடும், லெஃப்ட்டில் இருக்கிற ட்ராக் வந்து ரைட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். இது எப்படி ஸ்விட்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ட்ராக் இருக்குல்லங்க, இது எப்போ பிரிட்ஜு மாதிரி மேலே ஏறி இந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணி அந்த சைடுக்காக போயிடும். இது எதனாலன்னு உங்களுக்கு தெரியுங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முன்னே கமெண்ட்டில் சொல்கிறேன், இல்லைன்னா இருந்து கண்டிப்பாக அடுத்த புது வீடியோவாக கூட போட்டுடலாம். இது வந்து திண்டுக்கல் மதுரை ரூட்டில் இது கொஞ்சம் அன்யூஷனான ரூட்டு தாங்க. கொடைக்கானல் ரோடு ஸ்டேஷன் நம்ம ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்காக நம்ம திண்டுக்கல்லில் வந்து வந்தே பாரத் நின்றுட்டுருக்கு. அவன் எப்போ போகிறான்னா அப்போ தான் நம்மளுக்கு சிக்னல் கிடைக்கும். திண்டுக்கல் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே நம்மளுக்கு 3 minutes ஹால் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க, திருச்சி போகிறதா இருந்தாலும் கூட. ஸோ வந்து நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் வந்து மணப்பாறை இருக்குது. ஸோ மணப்பாறைக்கு அப்புறம் நம்மளோட டெஸ்டினேஷன் திருச்சிராப்பள்ளி தான். நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தா காசன்சிங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ட்ரெயின் பார்த்தோம்னா வந்து திண்டுக்கல் ஸ்டேஷன்லேருந்து 10 minutes டிலேயில் தாங்க இருக்கிறாங்க. ஆக்சுவலாக 6:02 வந்து 6:05 எடுக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து 6:12 வந்து 6:15 தான் இருக்கிறாங்க. எல்லாம் வந்தே அப்புறம் தான் காரணம். திருச்சி எடுக்கணும், பின்னாடியே தான் போகணும். பிளாட்ஃபார்ம் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு ட்ராக் தெரியுதுங்கள, இந்த ட்ராக் இருக்குல்லங்க, இது வந்து பார்த்தோம்னா எந்த ஊருக்கு போகுது, பொள்ளாச்சி பழனிக்கு போகுது. ரெண்டாவது ஒரு ட்ராக் போகுது இல்லைங்க இப்படிக்கா, இது வந்து பார்த்தோம்னா வந்து இதுக்கு போகுது, கரூர் போகுதுங்க. கரூர் போய் அப்புறம் சேலம் போகிற ட்ராக், அது சேலம் ஈரோடு அந்த மாதிரி போகிற ட்ராக். அது இப்போதைங்க போது பாருங்க, தான் நான் இதான் இந்த 2வது ட்ராக். சாரி, அது கிடையாது, இதுதான். அது வந்து ஃபஸ்ட்டு ட்ராக்கு. அது பார்த்தோம்னா வந்து பொள்ளாச்சி போகும். இது வந்து பார்த்தோம்னா கரூர் போய் ஈரோடு சேலம் போகிற ட்ராக்கு. அவ்வளோதாங்க. அடுத்த மணப்பாறை மக்களே, இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்து மணப்பாறை ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோங்க. எங்கே நம்ம ட்ரெயின் பார்த்தோம்னா திண்டுக்கல்லில் 10 minutes லேட்டில் எடுத்தாங்களே, அதே லேட்டில் தான் மணப்பாறை ரீச் ஆயிருக்கு. 6:44க்கு வர வேண்டிய ட்ரெயின் 6:54க்காக வந்திருக்குங்க. மணப்பாறையில் பார்த்தோம்னா 1 minute ஹால் இருக்குது. கரெக்டாக அதே 1 minute ஹால்ட்டில் எடுத்துட்டாங்க மணப்பாறையிலேருந்து 6:55க்கு. மக்களே, நம்ம விலாகை இதோட நம்ம எண்ட் பண்ணிக்குவோம். நம்ம வந்து திருச்சி வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ 30 minutes ஏர்லியாக வந்திருக்கு, பரவாயில்ல. ஸோ சில முன்னாடியே வந்திருக்கலாம். முன்னாடி ஒரு வந்தே பாரத்னு ஒருத்தர் போயிட்டு இருந்தான். ஸோ முன்னாடியே தான் கொஞ்சம் போக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நிறுத்தி தான் போட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ பார்த்தா பின்னாடி நம்மளோட வந்தே பாரதி கிளம்பிடுச்சு. இந்த பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து மதுரை வரைக்கும் போகிற வந்தே பாரத்துக்கு நம்ம அடுத்த வீடியோவில் மறக்காமல் உங்களை நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன்.